வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, தண்ணி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 சவுண்ட் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நாம் ஒரு மசாலா பொடி தயார் பண்ணணும். சாம்பார் பொடி போட போகிறதில்ல. அதுக்கு சிவப்பு மிளகா, தனியா, சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கினோன்னு அதில் நாம் வேக வச்சுருக்க துவரம் பருப்பை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் பவுடரையும் அதில் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா சாம்பாரை கொதிக்க வைங்க. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறோம். வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.